எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டே ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் மட்டன் வாங்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கலாம் என்ன செய்யலான்னு. மட்டன் வச்சு அப்பா வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க போகலாம். இதான் தாத்தா. குட் மார்னிங். மட்டன் வாங்கியாச்சு. அது வெட்டுறது காட்டல. சுலூர் ஃப்ரைடே மார்க்கெட் பக்கத்துலேருந்து மட்டன் வாங்கிட்டோம். வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போது மட்டன் வாங்கினதுக்கப்புறம் போகிற வரையும் ரொம்ப பசி எடுத்துருச்சு. அதனால் கருப்பட்டி காப்பின்னு ஒரு கடையில் நிப்பாட்டிட்டோம். அங்கே நான் தயிர் வடை ஆர்டர் பண்ணேன். அப்பா ஒரு டீ சொன்னார். டீ ஆற வச்சுட்டு அப்பா பாதி டீ தான் குடித்தாங்க. மீதி பாதி எனக்கு கொடுத்துட்டாங்க. டீ சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் ஒரு 4 மாங்காய் வாங்கிறதுக்கு வண்டி நிப்பாட்டிட்டோம். ஸோ சின்ன வெங்காயம் வாங்கிட்டோம். மாங்காய் ஒரு 4 மாங்காய் வாங்கிட்டோம். அப்பா கூட இருந்தாங்க. அதனால் நான் ஜஸ்ட்டு பேக் மட்டும் கேரி பண்ணேன். அப்பா எங்கேயோ போயிருக்காங்க. இப்போ வருவாங்கன்னு சொன்னாங்க. காரில் உட்கார சொன்னாங்க. பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு அங்கிளை பார்த்தாங்க. வயசானவங்க. ஸோ லிஃப்ட் கொடுக்கலான்னு நினச்சோம். அவங்க ஜஸ்ட்டு நம்ம போகிற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவங்க இடம். ஸோ அவங்க யாருன்னே தெரியாது ஆக்சுவலாக. ஆனால் அவங்களையும் நம்ம கூட்டிகிட்டோம். അല്ല നിങ്ങൾ ഡിഫൻസിലായിരുന്നോ? ഓക്കെ ഓക്കെ ഓക്കെ. എൻ്റെ ഫാദർ എക്സ് എയർഫോഴ്സ് ആണ്. എക്സ് എയർഫോഴ്സേ. നമ്മൾ ഇവിടെ തന്നെ ഡിഫൻസ് കോളനിയിലാണ് വീട് വെച്ചിരിക്കുന്നത്. ഇവിടുന്ന് റിട്ടയർ ആയതേ. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ உள்ளே ஏற்றிட்டு இருக்காங்க வண்டி. இன்னும் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் மிஸ்டர் அப்துல்லா. சுகர், அப்பம், பால். மார்னிங் டீ செம்மையாக இருக்குல்ல டீ. ஜோதி அம்மா வெங்காயம் அரைஞ்சிட்ருக்காங்க. அரையிறது தானே சொல்லுவாங்க தமிழில். ഇങ്ങനെ കച്ചല്ലേ ആദ്യം പകുതി പിന്നെ ഇങ്ങനെ നീളത്തിൽ. கட் பண்ணி பிச்சாத்திட அவசியம் இல்லைம்மா. பிச்சாத்திட அவசியம். வெங்காயம் நான் ஃபுல்லாக அரைய போகிறேங்க. வாங்க அரையலாம்.
എടുത്ത വേണം. ഇങ്ങനെ ഒരേ ഇതിൽ ഇങ്ങനെ നീളത്തിൽ ഇങ്ങനെ കട്ട് ചെയ്യണം. നീളത്തിൽ ഇങ്ങനെ. ഇനിയും പാതി. ഇതെടുക്കണോ ചെയ്യും വൈറ്റ്. അത് ഉള്ള இருக்கிறது. അത് ഞാൻ എടുക്കാം വൈറ്റ്. ഇത് എടുത്തോ. ലേസ കട്ട് பண்ணு. ഞാൻ എടുക്കുന്നത് കൈ പത്രം. மட்டன் ஜோதியம்மா வாஷ் பண்ணிட்டாங்க. நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டோம். साइड से ले, उनको परेशान नहीं होना चाहिए, थोड़ा और साइड से आना चाहिए, थोड़ा ऊपर रख. தம்பி தான் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா நான் வந்து தக்காளி அரைஞ்சிட்டு இருந்தேங்க. ऐसे ऐसे नहीं है. അബ്ദുള്ള ചായ കുടിച്ചോ? ಜಾಸ್ತಿ ಆಯ್ತು ಉಳ್ಳಿ. ಜಾಸ್ತಿ ಆದ மாதிரி തോന്നുന്നു. കൊച്ചുള്ളി കട്ടിട്ട് അതെങ്ങനെ ഇതേമാതിരി അത് ജസ്റ്റ് ചെറു ചെറു പീസ് മാതിരി ആകാൻ പോകുന്നു. എളുപ്പം എടുക്കും. മഞ്ഞൾ പറഞ്ഞു കഴിഞ്ഞ് ചെയ്തിട്ട് മതി. ഈ ഉള്ളി ഇടണ്ടേ? അത് ജാസ്തിയാവുമോ? ജാസ്തിയാവും. കുറച്ചെടുത്ത് വെച്ചാൽ തോർന്നൊക്കെ തോരനോ സലാഡോ? തക്കാളി എങ്ങനെ വരുന്നത്? അതെ ചെറുതായി. ഉപ്പ്, കുരുമുളകാ.
tasty mutton. இஞ்சி வெளுத்துள்ளி பேஸ்ட். தக்காளி இடட்டா? அதுவும் கட் பண்ண, அதையும் கட் பண்ண. ரெண்டையும். இது என்னன்னு சொல்லுங்க? மல்லிப்பொடி. மிளகுப்பொடி, மட்டன் உள்ளே போகுது. தர்ஷனா full flame. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம். ஒரு 1.5 கப் ஆல்மோஸ்ட், கப் இல்லை மக் தண்ணி ஊற்றிட்டோம். ஒரு கிரேவி வர அளவுக்கு சஃபிஷியன்ட் கிரேவியாகவும் இருக்கும், சிக்கனும் கிரேவியும் கரெக்டான ரேஷியோவில் வரும். அவ்வளோதான், மூடி வைக்கிறது. இது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கணும் ஜோதிமா? இப்படி இது ஒரு 10-15 நிமிஷம், ஒரு 20 மினிட்ஸ். அவ்வளோதாங்க, ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த மல்லியெல்லாம் போட்டுரும். லாஸ்ட்டாக வந்துட்டு பாயில் பண்ண வைக்கிறோம். மல்லியெல்லாம் போட்டாச்சு. ஒரு லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக பாயில் பண்ணி கொஞ்சம் வந்து திக்கார மாதிரி, கிரேவி திக்கார மாதிரி பாயில் பண்ணிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கிரேவி கொஞ்சம் திக்காயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், மட்டன் வந்துட்டு ரெடி. மட்டன் கறி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஊற்ற போகிறேன். எனக்கு சூப்பராக இருக்கு. கொஞ்சம் கிரேவி எடுப்போம், டேஸ்டியாக இருக்கும்.
க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொரியல் அம்மா செஞ்சு வச்சாதாங்க, ஸோ அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, வாங்க சாப்பிடலாம். சூப்பர். மட்டன் சூப்பராக இருந்துச்சுங்க. வீடியோ செய்ய நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, see you next time.